மக்களே, சென்னையில தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்ல இருந்து வீடு பார்க்க வந்திருக்குங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 lakhs பட்ஜெட் வருங்க. ஸோ இந்த வீடு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க. நியர்பை ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் கிரீனர் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு சிவந்தி ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் நியர்பையில் இருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குது கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே கிரானைட் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எலிகன்ட் டிசைனில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஆர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம், அதுவும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியா தான், அதில் சின்ன ஒரு பில்லர் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது செட்பேக்கு இங்கே ஒரு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த வீடும் ஒரு டச் கூட இல்லாமல் நல்லா ஸ்பேஸ் விட்டு செட்பேக் வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்காங்க. இந்த 4 வீட்டில் ஒரு வீடு புக் ஆகிருக்குங்க. இப்போ இந்த வீடு அவைலபிளாக இருக்குது, அதனால தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே போனீங்கன்னா மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் வந்து டீக்கில் வந்து அழகாக பண்ணி கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ரானோன்னா ஹால் தாங்க. ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஹாலு நல்ல ஒரு பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு இந்த சைஸில் வந்து ஒரு 16 சைஸில் ஹாலுங்க. இதுவே மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவி யூனிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க. இது கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு 13 சைஸில் கிச்சனுங்க. மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே வந்து மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. ஸ்லாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிச்சன் பார்த்தாச்சு. கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இது. இந்த பெட்ரூம் ஒரு டோரு ஒரு ஃப்ளஷ் டோர் தான். இதுவும் நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டியில் இருக்குது. உள்ளே என்ட்ரானோட இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 12 சைஸில் இருக்குங்க. இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இது ஒரு பாத்ரூமோட டோருங்க. இது பிவிசியில் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரில் ஃபிட்டிங் தான். வெஸ்டர்ன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க இதை பார்த்தாச்சு. வாங்க மாடியில் இருக்க ரூம்ஸையும் இப்போ பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. சைடில் எஸ்எஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் பாருங்கள் காலம் எவ்வளோ டெப்த்தில் எவ்வளோ சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடி கீழே டெப்த் பண்ணியிருக்கோங்க பக்கத்தில் இருக்க ஒர்க்கு. மேலே வந்தோடனே இது வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரிங்க. மேலே இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே இது வந்து பெட்ரூமோட சைஸு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 18 சைஸில் இருக்குங்க. லாஃப்ட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃப் இங்கேயும் ஒரு லாஃப்ட் இருக்குங்க ப்ரொவிஷனு. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசியில். இதுவும் நல்லாயிருக்கு. ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம். இதுதான் இந்த வீட்டோட 3rd பெட்ரூமு. அதோட டோரும் நல்ல ஒரு அழகான எலிகன்ட் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரான பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க.
இங்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ, இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ரெஸ்ட் ரூமில் ஸோ வந்து பிவிசியில் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி அழகாகவே இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு 12க்கு 17ன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க. ஏழையும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டோரும் வந்து நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகாகவே இருக்குது. இந்த டோரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. நல்ல ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி டோருங்க. பால்கனி டோரும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் நல்ல இதாக இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியாவும் நல்லா அழகாக இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ இது பாலிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நேர்களில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது என்னால் ஸ்க்ரீன் இருக்கிற நமக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள். இதே ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் காந்தி. எல்லாருக்கும் டாட்டா, சி யூ, பாய்.